தற்பொழுது சோழிங்கநல்லூர் சந்திப்பு பகுதியில் என்ன நிலவரம் இருக்கிறது என்பதை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சங்கரன். அவரிடம் பேசலாம். சங்கரன், தற்பொழுது சோழிங்கநல்லூர் சந்திப்பு பகுதியில் என்ன நிலவரம் நீடிக்கிறது? அதாவது சோழிங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 6க்கும் அதிகமான கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் காலையில இருந்து இங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. காரப்பக்கத்துல இருந்து ஒரு பேரணியா வந்து சோழிங்கநல்லூர் சந்திப்புல வந்து முற்றுகையிட்டு ஒரு சாலை மறியலில் ஈடுபட முயன்றாங்க. அப்போதுதான் வந்து ஒரு பெரிய அளவு பிரச்சனையாச்சு. போலீசார் சற்று முன்பு வந்து லத்தி சார்ஜ் அடிச்சினாங்க. இதுல வந்து ஒரு மாணவருக்கு தலையில் பலத்த அடிபட்டு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில அந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்களுக்கு பிறகு மாணவர்களுடைய கல்லூரி அடையாள அட்டைகளை போலீசார் பறித்திருப்பதாகவும் மாணவர்கள் குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கை தேவையில்லாதது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தற்போது கூடுதல் அதாவது 4000க்கும் அதிகமான மாணவர்கள் இங்கே குவிந்திருப்பதால் ஒரு நிலைமை வந்து ஒரு பதட்டமாகவே இருக்கிறது. இதன் காரணமாக அதிகமான போலீசார் தற்போது வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது மாணவர்கள் அனைவரும் அந்த சோழிங்கநல்லூர் சந்திப்பில் இருந்து ஒரு ஓரமாக அனைவரும் நின்றிருக்கிறார்கள். அவர்களுடன் போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்னும் நாங்கள் போராட்டத்தை கைவிட முடியாது, தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும் வரை மத்திய மாநில அரசுகள் அனுமதி வழங்கும் வரை எங்களுடைய போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று கூறி தற்போதும் தொடர்ந்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் போலீசார் தற்போது வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய நாம் பேசிய போது அவர்களுடைய முக்கியமான சில கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதாவது விசாரணை என்ற பெயரில் 3 மாணவர்களை சோழிங்கநல்லூர் போலீசார் அழைத்துச் சென்றிருப்பதாகவும் அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது மாணவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இரண்டாவது, மாணவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட கல்லூரி அடையாள அட்டைகளை உடனடியாக திரும்ப வழங்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மாணவர்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தியிருக்க கூடாது. இதனால் தங்களுக்கு மிகுந்த ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் மாணவர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சோழிங்கநல்லூர் பகுதியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் வந்தபடி இருக்கிறார்கள். மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தபடி இருக்கிறது. ஆர்ப்பாட்டமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போலீசாரும் கூடுதலாக வரவழைக்கப்பட்டே கொண்டிருக்கிறார்கள். நிலைமை போக போக ஒரு பதட்டமான சூழல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறலாம். சங்கரன், இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மாணவர்கள் அந்த இடத்தில் இருந்து சென்னை மெரினா கடற்கரை பகுதிக்கு செல்லவிருக்கிறார்களா அல்லது அதே பகுதியில் இருந்து அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்லவிருக்கிறார்களா? அது தொடர்பான தகவல்கள் சங்கர். இந்த பகுதியில் உள்ள கல்லூரி மாணவர்கள் அனைவரும் தற்போது மெரினாவிற்கு செல்வதற்கு திட்டம் இல்லை. அனைத்து மாணவர்களும் இங்கேயே இங்கிருந்து மெரினாவிற்கு செல்ல வேண்டும் என்றால் அனைத்து மாணவர்களும் ஒருங்கிணைந்து செல்வதற்கு நீண்ட நேரமாகும் என்பதால் அவர்கள் அனைவரும் இங்கேயே ஒரு முகாமிட்டு இந்த இடத்திலேயே தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கேயே போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடர்ந்து நாளையும் தொடர்ந்து நடைபெறும். இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்பதும் மாணவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. சோழிங்கநல்லூர் சந்திப்பு பகுதி என்பது ஒரு மிகவும் பிரதானமான ஒரு சாலையாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு போக்குவரத்துக்கு வழியாக அந்த சாலையை பயன்படுத்துகிறார்கள் பொதுமக்கள். மாணவர்களுடைய இந்த போராட்டம் தொடர்ந்து அதிகரித்து அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமேயானால் போக்குவரத்திற்கான மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்படுமா? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? இப்ப வந்து மாணவர்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் அனைவரும் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா கருணாநிதி சாலை, அதாவது சந்திப்பில் இருந்து இடது பக்கமாக திரும்பக்கூடிய அந்த கருணாநிதி சாலையினுடைய ஓரமாக அனைவரும் நின்றிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாம் போலீசாரிடம் சில பேரிடம் பேசினோம். அவர்கள் சொன்ன கருத்து என்னவென்றால், மாணவர்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருந்தால் நாங்கள் தேவையில்லாமல் லத்தி சார்ஜ் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்காது. அதாவது 4 முனை சந்திப்பில் ஏராளமான வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதியில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த சந்திப்பிலேயே தரையில் உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் காரணமாகவே அவர்களை கலைப்பதற்கு லேசாக தடியடி நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மற்றபடி மாணவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்த வேண்டிய எண்ணம் எதுவும் எங்களுக்கு இல்லை. அவர்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு நாங்கள் தேவையான பாதுகாப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். பொதுமக்களுடைய அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது, போக்குவரத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தடையாக இல்லை என்பது உங்களுடைய போலீசார் கருத்தாக இருக்கிறது. தற்போது ஒரு போக்குவரத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. மாணவர்கள் அனைவரும் கருணாநிதி சாலையினுடைய ஓரமாக நீண்ட தொலைவில் அதிகமான மாணவர்கள் இருப்பதால் நீண்ட தொலைவிற்கு வரிசையாக காத்து நின்று தற்போது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள்.